ரஷ்யாவின் டெட் ஹேண்ட் குறித்து அந்நாட்டு முன்னாள் அதிபர் மெத்வதேவ் எச்சரித்த நிலையில் அந்த அணு ஆயுத அமைப்பு உண்மையா என்பது பற்றி ஆராயும் போது மிரள வைக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த விளாடிமிர் புடின் முன்வராததால் அமெரிக்காவின் 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யா அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடியாக டெட் ஹேண்ட் எனப்படும் பேரழிவை ஏற்படுத்தும் அணு ஆயுத தாக்குதல் அமைப்பு பற்றி முன்னாள் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் நினைவூட்டியிருந்தார். முன்னாள் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ரஷ்யாவின் பேரழிவை ஏற்படுத்தும் அணு ஆயுத தாக்கும் திறன் பற்றி நினைவூட்டியிருந்தமையானது அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான காரசார மோதல் போக்கின் மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதாக கருதப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கையை தொடர்ந்து டெட் ஹேண்ட் என அழைக்கப்படும் அணு ஆயுத தாக்குதலுக்கான கட்டளை நடவடிக்கையை ரஷ்யா தயாராக வைத்துள்ளது. டெட் ஹேண்ட் என்றால் என்ன, அதன் வரலாறு என்ன என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். இன்று உலகின் பேசு பொருளாக இருப்பது சாவின் கரம், அதாவது டெட் ஹேண்ட். இது உலகையே ஒரு புல்வூண்டு இல்லாது அழிக்கக்கூடிய பேரழிவு ஆயுதம். இது அணுகுண்டிலேயே பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. ரஷ்யாவின் கண்டுபிடிப்பு. இப்போது இது தொடர்பில் பேசுவதற்கான தேவை என்ன இருக்கிறது என்ற காரணத்தின் பின்னோக்கிய சில விடயங்களை பார்த்தால், அமெரிக்க அதிபராக தான் பதவியேற்றால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்துவேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் போரை நிறுத்த ஆர்வம் காட்டி வருகிறார். கடந்த ஏப்ரல் மாதம் துபாயில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன்வைத்தது. அதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டாலும் ரஷ்யா ஏற்கவில்லை. தொடர்ந்து பொருளாதார தடைகள் தீவிரப்படுத்தப்படும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்காவும் G7 நாடுகளும் எச்சரிக்கை விடுத்தன. இந்த நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதற்கு பிறகுதான் அமெரிக்கா உக்ரைன் மீது உக்கிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக உக்ரைனும் ரஷ்யாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனால் உக்ரைன் மீதான கோபம் அதிகரித்து அந்நாட்டின் மீதான தாக்குதலை ரஷ்ய ராணுவம் தீவிரப்படுத்தி வருகிறது. இதனிடையே போரை நிறுத்த 50 நாள் கெடு விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பின்னர் அது வரும் 12 நாட்களாக குறைக்கப்பட்டது. இது குறித்து பேசிய ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ், ட்ரம்பின் ஒவ்வொரு காலகட்டமும் போரை நோக்கி தள்ளும் போல் இருக்கிறது என கூறியிருந்தார். அவரின் இந்த கருத்தை உற்று நோக்கிய ட்ரம்ப் கடுப்பாகிய நிலையில் ரஷ்ய கடற்பரப்பிற்கு அருகே 2 நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த உத்தரவிட்டிருக்கிறேன் என ரஷ்யாவை எச்சரிக்கும் வகையில் பதிலடி கருத்தொன்றையும் பதிவு செய்திருந்தார். அதனையடுத்து அமெரிக்காவின் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் டெட் ஹேண்ட் நடவடிக்கையை தூண்ட வழிவகுக்கும், அதன் பிறகு பின்வாங்க மாட்டோம், இது ஒரு அணு ஆயுத போருக்கான மிரட்டலாக கருதுகிறோம் என டிமிட்ரி மெத்வதேவ் மீள் பதிலடி ஒன்றையும் கொடுத்திருந்தார். இதனையடுத்து டெட் ஹேண்ட் என்ற வார்த்தை உலக அளவில் பிரபலமாகி வருகிறது. டெட் ஹேண்ட் என்றால் என்ன, அதன் பின்னணி என்ன, எப்படி உருவானது என பலரும் தேடி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா இடையே 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நிலவிய பனிப்போரின் போது உலகையே நடுங்க வைத்த போட்டி நடைபெற்றது. அப்போது ரஷ்யாவின் தலைவர்கள் எவரும் உயிருடன் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் அணு ஆயுத கட்டளை அமைப்பே டெட் ஹேண்ட் ஆகும். எதிரி நாடுகள் அணு தாக்குதல் நடத்தினால் அதன் விளைவாக நில அதிர்வு, கதிர்வீச்சு போன்ற தகவல்களை உடனடியாக பதிவு செய்யும். சாதாரணமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் உத்தரவை நாட்டின் அதிபர் அல்லது ராணுவ தலைவர்கள் வழங்குவார்கள். ஆனால் எதிரி தாக்குதலில் அதிபர், ரஷ்ய தளபதிகள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உயிரிழந்து விட்டால் டெட் ஹேண்ட் தானாகவே செயல்பட்டு பதிலடி உத்தரவை வழங்கும். இதனால் எதிரி நாடு அழிவை தவிர்க்க முடியாது. அதிபரின் உத்தரவு இல்லாமல் கூட டெட் ஹேண்ட் அமைப்பு பூமிக்கடியில் மறைத்து வைக்கப்பட்ட அணுகுண்டுகளுக்கு நேரடியாக தகவல் அனுப்பும். பின் அவை தானாகவே செயல்பட்டு தாக்குதல் நடத்திய நாட்டை குறிவைத்து அணு வெடிப்புகளை நிகழ்த்தும். சோவியத் யூனியன் 1991 கலைந்த பின்னும் இந்த மரண ஆயுத அமைப்பை ரஷ்யா முழுமையாக அகற்றவில்லை. மாறாக அதை நவீன தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்து வைத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு முறைகளுடன் இணைத்து வேகத்தையும் துல்லியத்தையும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் மெத்வதேவ் டெட் ஹேண்ட் இன்னும் செயல்பாட்டில் உள்ள
உள்ளது என்று வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்துள்ளமையினால் ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கைகள் குறித்து உலக நாடுகள் மீண்டும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளன. உலகில் பல அணு ஆயுதங்கள் இருப்பினும் தலைவர்களின் உத்தரவின்றி தானாகவே தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஆபத்தான அமைப்புகள் மிக குறைவு. அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது டெட் ஹேண்ட் என்றே சொல்லலாம். இது மனித குலத்தையே கருவறுக்கும் அணு ஆயுத கட்டமைப்பு என்று கூட சொல்லலாம். இன்னும் ஒரு விதத்தில் கூற வேண்டுமானால் இது ஒரு அணு அரக்கன் என்றே கூற வேண்டும். இந்த டெத் ஹேண்ட் பற்றி 1993 ஆண்டிலேயே அமெரிக்க அணு ஆயுத நிபுணர் ஒருவர் மிக முக்கிய தகவல் ஒன்றை கூறியிருந்தார். அதாவது ரஷ்யாவிடம் இருக்கும் இந்த டெத் ஹேண்ட் மிக ஆபத்தானது. ரஷ்யா மீது எந்த நாடு தாக்குதல் மேற்கொண்டாலும் அணு ஆயுத தாக்குதல் மேற்கொண்டாலும் அது தானாகவே இயங்கி தாக்குதல் மேற்கொள்ளும், நாட்டை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஆற்றல் கொண்ட கொடூர அணு ஆயுதம் எனவும் அது தாக்குதல் நடத்தும் நாட்டில் எந்த உயிரும் மிச்சமிருக்காது எனவும் அவர் முன்னெச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தார். இவ்வாறான நிலையில் தற்போது ரஷ்யாவிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. அந்த புள்ளி விவரங்களின்படி 5459 அணு ஆயுதங்களை ரஷ்யா வைத்திருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவிடம் இருக்கும் அணுகுண்டுகளின் எண்ணிக்கை 5177. எனவே இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ரஷ்யாவின் கையே ஓங்கியுள்ளது. ஆகவே தொடர்ந்தும் ரஷ்யாவை சீண்டினால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். இதனை ட்ரம்ப் உணர வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போர் பல வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ரஷ்யா இதுவரை அணு ஆயுத யுத்தமாக மாற்றவில்லை. மரபு வழி யுத்தம் ஒன்றையே பின்பற்றி வருகிறது. ஏவுகணை ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் என்பவற்றையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரு அணு ஆயுத யுத்தமாக மாற்றுவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தவர் ட்ரம்ப். இதில் அவரது சுயநலமும் உண்டு. என்னவெனில் இப்போது அமைதிக்கான நோபல் பரிசு பெறுபவர்கள் பட்டியலில் ட்ரம்பின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதால் அவர் இரு நாடுகளுக்கிடையிலான போரை நிறுத்தி சமாதான உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டால் அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது என்பது ட்ரம்பின் கணிப்பாக இருக்கிறது. இதை நோக்கியதான ஒரு திட்டமிட்ட காய் நகர்த்தலையே தற்போது ட்ரம்ப் முன்னெடுத்து வருகிறார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.